சொர்க்க வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. நோ இன்னைக்கு இந்த கன்சர்ன் இவ்வளவு தூரம். Thank you for that. Yes சார், நைலான் மெட்டீரியல்ஸும் பிக்மெண்ட்டும் தேர்ந்து போயிடுச்சுன்னு மேஸ்திரி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இன்னைக்கு சாயங்காலம் வருதுன்னு சொல்லுமா? சரிங்க. என்னப்பா உன்ன சொர்க்க வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. நோ இன்னைக்கு இந்த கன்சர்ன். எஸ் சார், நைலான் மெட்டீரியல்ஸும் பிக்மெண்ட்டும் தேர்ந்து போயிடுச்சுன்னு மேஸ்திரி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இன்னைக்கு சாயங்காலம் வருதுன்னு சொல்லுமா? சரிங்க. தர்மம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? தர்மம் தலை காக்கும்னு படிச்சது இல்லையா? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம், அதையும் படிச்சிருக்கேன். நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா யார் தருவாங்க? வரப்போ பாப்போம்.
பிளேட் அவங்க கழுவாங்க, நீ ஏன் கஷ்டப்படுற? ஐயோ, இத்தனையும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல, நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன், அவ்வளவுதான் முடியும். யோ பரத், இதை எடுத்து. தேங்க்யூ சார். ஐயோ, எங்க வீட்ல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே. பரவாயில்ல விடு, அவன் தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிட்டுமே. இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல? ஏய், என்னாச்சு? இங்க பாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே, நீயா இப்படி பண்ற? இப்ப அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ஏன் ஆசைக்காக இல்லைங்க, பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சீங்களே, அது என்னால பொறுக்க முடியலைங்க. எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதுலாவது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. இங்க பாரு, இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்துடல. கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிட்டோம். நம்ம முதல்ல நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சோகமா இருக்க கூடாது, என்ன புரியுதா? போய் படுத்துக்க. என்னம்மா எவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட? நோட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா? நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், இன்னும் மேத்ஸ் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமா, உங்க அக்கா மூர்த்தி 2 பேருக்குமே இன்னும் வேலை கிடைக்கலையா? இன்னும் இல்ல. சரி, நான் வரேன். ஏம்மா, சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்குன்னு உங்க அக்கா சொல்லிச்சே, அது கிடைக்கலையா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா? ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2000 ரூபாய்க்கு எங்க போகும்? போறா சார், போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 வருஷம் தானே டீ. ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரபா நின்று புகை போட்டு வந்துரு.
இங்க வந்து மூஞ்சில ஊதிராத. ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சி கப்புன்னு புகைய விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறியா? ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு. பீடி கொடுத்தது. வீடு நிலைமை ரொம்ப கவலைக்கிடம் போல் இருக்கு. எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏன் டெய்லர், பொங்கல் வரப்போகுது, ஒரு கண்ணாடி ஷோகேஸ் செஞ்சு வை. பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது. செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அது அதுக்கு குடுப்பன வேணுமல்ல. காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது. நான் குடும்பத்தை, எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு. அது என்ன 2000 ரூபாய் காப்பரு புதுசா இருக்கு? மண்டை, ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமு கடை வச்சிருந்தான் தெரியுமல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. புருஷன் செத்து போயிட்டான். கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது. விஷயத்தை சொல்லிட்ட. 2000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க. 2000? உனக்கு எது? டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு. அழகு? அழகுக்கு எது 2000 ரூபாய்? நம்பி வந்த பொண்ணுடா, கழுத்தை கேட்டுட்டாடா. உன்னை பெத்த கடமைக்காக நான் இவளுக்கு சோறு போடுறேன்டா, சோறு போடுறேன். இந்த பாருடா, சத்தியமா சொல்றேன், இனிமே கண்டிப்பா என் முகத்துல நீ முழிக்கவே கூடாது. நீ என் மகன வாய் வா. நீ அழுகிற நம்ம தலையெழுத்தியா தலையெழுத்து. இந்த பாரியா, இனிமே அந்த பையன் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே கூடாது. போடி உள்ள போ. பார்வதி, பாபுக்கு ஜுரமாமே. டெய்லர் வந்து சொல்லிதான் எனக்கு விவரமே தெரியும். கையில காசு இல்லைன்னா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? இந்தா சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணு. இந்த வீட்டுக்கு வர்றது போறத பத்தி இந்த நேரத்துல யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க. வாய்க்க பார்வதி. பார் சரோஜா, உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வைக்காது. பேசாம பணத்தை வாங்கிக்க. நீங்க போகலாம். உன் பிடிவாதத்தினால அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீங்க போகலாம்னு அப்பவே சொல்லிட்டேன். இப்ப நான் மௌனமா போறேன். ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும். அப்ப நான் பேசுவேன். அன்னைக்கு நீங்கெல்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும். வர்றேன். பாபு, பாபு இங்க பாருப்பா. பாபு, பாபு இங்க பாருப்பா. அக்காவை பாருப்பா. எனக்கு பயமா இருக்குக்கா. அவர் நிச்சயம் படத்தோடு வந்துருவாரு. வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம்.